அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஒருநாள் பயணமாக திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேரிடர் நிவாரண நிதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்தார். திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டட திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகள் திறப்பு விழா மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசும்பொழுது பிரதமருக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக மாற்ற வேண்டும், சென்னை பினாங், சென்னை டோக்கியோ இடையே நேரடி விமான சேவையை தொடங்க வேண்டும், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசின் பங்கு பகிர்வு நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார். சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு. மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று எண்ண வேண்டாம். பறந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி, மருத்துவம், அவசிய தேவைகள், உதவிகள் ஆகியவற்றை செஞ்சு தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு. மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு வரலாறு காணாத நிதியை செலவு செய்கிறது என்று தெரிவித்தார். We lost many of our fellow citizens due to heavy rains. There has also been significant loss of property. I was deeply moved at the condition of the affected families. The central government stands with the people of Tamil Nadu in this time of crisis. We are providing every possible support to the state government. தமிழகத்தின் வெள்ள பாதிப்பை சரி செய்ய மத்திய அரசு உடனடியாக நிதி வழங்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இன்றும் பிரதமரிடம் இதே கோரிக்கையை முன்வைத்துள்ளார் முதலமைச்சர். அண்மையில் மத்திய குழு, மத்திய நிதியமைச்சர் மழை வெள்ள பாதிப்பை நேரடியாக வந்து பார்வையிட்ட நிலையில் இதுவரை முழுமையான நிவாரணம் தமிழகத்திற்கு அறிவிக்கப்படவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.